உயிரை பத்தி தப்பா பேசலாமான்னு துள்ளி குதிச்ச எம்எல்ஏக்கள் எல்லாம் வேக வேகமா வெளிநடப்பு செய்ய ஒரு பத்திரிகையாளர் தீவிரவாதியை போய் எப்படி சந்திக்கலாம்னு எம்பிக்கள் எல்லாம் எம்பி குதிக்க சட்டசபை நடப்பு நாடாளுமன்ற நடப்புகளோட நாட்டு நடப்புகள் அத்தனையும் நம்ம பேப்பர் தோசை மூலமா உங்க வீடு தேடி வந்திருக்கு பாருங்க. தந்தனக்க 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 தந்தனக்க. புராதன நகரங்கள் அடுக்கடுக்கா 10,000 வேளச்சேரியில் 40 கோடியில் வளாகம் சென்னை மாநகரில் சுரங்க பாதைகள் 110 விதியின் கீழ் புதிய அறிவிப்புகளை வெளியிட்டார் முதல்வர். சுனாமி குறித்த விவாதத்தில் கருணாநிதி பற்றி பேசிய முதல்வருக்கு எதிர்ப்பு. திமுக வெளிநடப்பு. ஆச்சு கூடியாச்சு காவேரி மன்றம் கூடியாச்சு 7 ஆண்டு இடைவெளிக்கு பிறகு நடுவர் மன்றம் கூடியாச்சு. கூடுதலாக நீர் கேட்டு தமிழகம் கோரிக்கை வச்சாச்சு. பிரேசிலில் நடக்கும் பிரிக்ஸ் மாநாட்டில் பங்கேற்க சென்ற இந்திய பிரதமர் மோடி சீனா அதிபர் ஜி ஜின்பிங்குடன் சந்திப்பு. எல்லை பிரச்சனையை பேசி தீர்க்க முடிவு. ரஷ்ய அதிபர் புட்டினுடனும் பேச்சு. பாகிஸ்தான் தீவிரவாதி ஹபீஸ் சயீத் ராம்தேவ் உதவியாளர் வைதிக் இருவர் சந்தித்த பிரச்சனையால் 2வது நாளாக நாடாளுமன்றம் முடக்கம். இந்திய அரசியல்வாதிகளின் ஆர்ப்பாட்டம் வெட்கக்கேடானது. தீவிரவாதி சயீத் கருத்து. தங்களை தாங்களே முட்டாளாக்குது காங்கிரஸ். வைதிக் பேட்டி. ஹபீஸ் வைதிக் சந்திப்பில் மத்திய அரசுக்கு தொடர்பில்லை. வெளியுறவு அமைச்சர் சுஷ்மா சுவராஜ் விளக்கம். சூப்பரான செய்தி நம்ம செய்தி. குடிமை பணிகளுக்கு தேர்வாகும் IAS IPS உள்ளிட்ட தேர்வுகளை இப்போதைக்கு நடத்த வேண்டாம் என UPSC தேர்வாணையத்துக்கு மத்திய அரசு கட்டளை கொடுத்துள்ளதாக காரணமே இல்லாமல் பிரேக் அடிக்கிறார் நமது சேவை செய்தியாளர். கச்சத்தீவு ஒப்பந்தத்தை ரத்து செய்ய கோரி உச்சநீதிமன்றத்தில் திமுக தலைவர் கருணாநிதி அடுத்த மனுவை தாக்கல் செய்ய இரு நாட்டு கடித போக்குவரத்தின் அடிப்படையில் கச்சத்தீவில் மீன்பிடிக்க தடை போடக்கூடாது என மீனவர் அமைப்பின் பீட்டர் ராயன் உயர்நீதிமன்றத்தில் மனு போட்டுள்ளார் என பறந்து விரிந்த கடலில் எல்லைக்கோட்டை தேடி அலைகிறார் நமது வெள்ளந்தியான செய்தியாளர். அந்த கட்சியோட கூட்டு வச்சு இந்த கட்சியோட கூட்டு வச்சு மாறி கூட்டு வச்சு வீணாய் போனோம். இனிமேலாவது சூதானமா இருந்து ஜெயிக்கிற வழியை பார்க்கணும் என மாம்பழ கட்சி நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் வெள்ளி விழா செய்தி சொல்லியதாக நடுரோட்டில் மரங்களை தேடுகிறார் நமது சீசனுக்கு ஏற்ற செய்தியாளர். சென்னை, மதுரை, திருச்சி, கோவை உள்ளிட்ட 40 விமான நிலையங்களின் மேற்கூரையும் உலகத்தரத்தில் உள்ளது என மத்திய அரசு உறுதியளித்து விட்டதாக 28 முறை இடிந்து விழுந்த சென்னை விமான நிலையத்தில் தரையிறங்குகிறார் நமது வெட்டு செய்தியாளர். சென்னை ராயபுரம், கன்னியாகுமரி, நாகர்கோவில் ஆகிய இடங்களில் ரயில் முனையம் அமைக்க நடவடிக்கை எடுக்கப்படும். தமிழகத்தை புறக்கணிக்கவில்லை என்று மத்திய ரயில்வே அமைச்சர் சதானந்த கவுடா கூறியதாக ஓட்டையோட சிலை பூசி மொழுகுகிறார் நமது நடுநிலையான செய்தியாளர். புதுவையில் அரசு கொறடா நேரு ஆளுநர் அறைக்குள் புகுந்து சவுண்டு விட ஊழல்தான் முதல்வரின் அடையாளம் என ஆளுநர் பேட்டி கொடுத்தது நல்லதல்ல என்று முதல்வர் ரங்கசாமி பதில் பேட்டி கொடுக்க புதுச்சேரியில் ஆளுநருக்கும் முதல்வருக்கும் அரசல் புரசலாக இருந்த மனஸ்தாபம் வெடித்து கிளம்பியுள்ளதாக வேடிக்கை பார்க்க கிளம்புகிறார் நமது கலாட்டா அரசியல் செய்தியாளர். கங்கையின் புனித தன்மையை கெடுக்கும் வகையில் கழிவுகளை கலக்கும் 48 தொழிற்சாலைகளை இழுத்து மூடி முத்திரையிட மத்திய அரசு உத்தரவு பிறப்பித்துள்ளதாக நல்ல காற்றை தேடி பெருமூச்சு விடுகிறார் நமது சூழல் காக்கும் செய்தியாளர். தியேட்டர் கிடைக்காமல் திரையிடப்படாமல் முடங்கி கிடக்கும் படங்களுக்கு ஒளியேற்ற DTH, இன்டர்நெட், கேபிள் டிவி, மொபைல் போன், DVD என பல வழிகளில் வரும் சினிமா டு ஹோம் என்ற புதிய திட்டம் துவங்கப்பட்டுள்ளதாகவும் திட்டத்தின் முதல் கட்டமாக JK எனும் நண்பனின் வாழ்க்கை, ஆல், சிவப்பு, எனக்கு பிடிக்கும் மேகா, அப்பாவின் மீசை, வேல்முருகன் போர்வெல்ஸ் ஆகிய படங்கள் வீடு தேடி வந்து வாசக்கதவை தட்டப்போவதாக விளம்பர படம் பார்க்கிறார் நமது வண்ணத்திரை செய்தியாளர் என்று கூறிக்கொண்டு நாங்களும் அடுத்த செய்திக்கு தாவுகிறோம். 10 வருஷத்துக்கு முன்னாடி சுனாமி வந்தப்ப நீங்க எங்க இருந்தீங்க, நாங்க எங்க இருந்தோம்? நிவாரணம் மறுவாழ்வு சீரமைப்புல நீங்க என்ன செஞ்சீங்க, நாங்க என்ன செஞ்சோம்? அலையடிச்சு ஓஞ்சதுக்கு அப்புறமும் விடாம ஒருத்தருக்கு ஒருத்தர் முட்டி மோதுற காட்சி மட்டும் தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கு. அவங்கவுங்க பெருமையை அவங்கவுங்க பேச, குத்தம் குறைகளை எல்லாம் மற்றவங்க மேல போட்டு தாக்க நாம என்னத்த சொல்ல.
பலான் பலான். நரேந்திர மோடி பதவியேற்ற சில காலத்திலே அதுவும் உள்துறை அமைச்சகத்துல பாதுகாப்பா வச்சிருக்கப்பட்டுள்ள காந்தி கொலை வழக்கு சம்பந்தமான ஃபைல் எல்லாம் நாங்க அழிச்சிட்டோம் அப்படின்னு தவறான வதந்திகளை பரப்பிட்டு இருக்காங்க இந்த கம்யூனிஸ்ட் கட்சிக்காரங்க. அதெல்லாம் சுத்த பொய்யுங்க. அந்த மாதிரிலாம் யாராவது பண்ணுவாங்களா? ஆபீஸ்னா எப்படி இருக்கணும்? சுத்தமா இருக்கணும். அதுக்காக அங்க இங்க வீணா செதறி கிடந்த ஃபைல்கள் எடுத்து அதுவும் அரசின் அனுமதி பெற்றதுக்கு அப்புறம் தான் அதை நாங்க அழிச்சோம். மற்றபடி நாங்க எதுவுமே பண்ண கிடையாதுங்க. மற்ற இந்த காந்தி கொலை வழக்கு சம்பந்தமான ஃபைலும் மற்ற தலைவரோட ஃபைல்லாம் ரொம்ப பத்திரமாவே இருக்குங்க. ஆமா சொல்லிட்டேன். பலூன் 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 இப்படி சொன்னது நான் இல்லைங்க, ராஜ்நாத் சிங். இந்த தேமுதிக உறுப்பினர் வெங்கடேசன் இருக்கார் பாருங்க, அவர் சட்டசபையில பேசும்போது எங்களுக்கு ஏற்றம் தந்து எங்களை கண்டு மகிழும் கேப்டன் அவர்களை வணங்கி அப்படின்னு பேச்ச ஆரம்பிக்கிறாரு. இல்ல தெரியாம கேட்கிறேன், இந்த நடந்து முடிச்சு பாருங்க நாடாளுமன்ற தேர்தல், அதுல 3வது இடத்துக்கு வந்தாங்களே அது ஏற்றமா, இல்ல பல தொகுதியில டெபாசிட் காலி ஆச்சு அது ஏற்றமா, இல்ல தனித்து போட்டியிட திராணி இல்லாம கூட்டணி வச்சுக்கிட்டு போட்டி போட்டாங்களே அது ஏற்றமா? தெரியாம கேட்கிறேன். ஏங்க உங்க தலைவரோட அந்த தகுதி என்ன மக்களுக்கு தெரிஞ்சிருச்சுங்க. அதனாலதான் அவரை ஒதுக்கிட்டாங்க. இனி மக்கள் கண்டிப்பா உங்களை சீண்ட மாட்டாங்க. உங்க தலைவருக்கு தைரியம் இருந்தா நல்லா கேட்டுங்க, வரப்போற சட்டமன்ற தேர்தலில் தனிச்சு போட்டிருங்க பாப்போம். திராணி இருக்கா, தைரியம் இருக்கா? அப்படிங்க இங்க போட்டி போட்டு வெறும் 1000 ஓட்டு உங்களால வாங்க முடியுமா? இல்ல தெரியாம கேட்கிறேன். அண்ணாச்சி தைரியம் இருக்கா திராணி இருக்கான்னு கேட்டது நான் இல்லைங்க, அமைச்சர் வைத்தியலிங்கம் இருக்காங்களா அவங்க தான். இப்ப எங்க தலைவரை பத்தி புகழ்ந்து பேசுனா அவங்களுக்கு என்னங்க, உடனே உங்க தலைவர்னால ஜெயிக்க முடியல, படுதோல்வி அடைஞ்சிட்டீங்க அப்படி இப்படிங்கிறாங்க. ஏங்க நான் ஒன்று பார்த்து கேட்குறேன், அவங்க மட்டும் தொடர்ந்து ஆட்சியில் இருந்துருவாங்களா? சொல்லுங்க பார்க்கலாம். தமிழ்நாடோட வரலாறு எடுத்து பார்த்தீங்கன்னா எம்ஜிஆரை தவிர்த்து இங்கே வேற யாருங்க தொடர்ந்து ஜெயிச்சிருக்கிறா? சொல்லுங்க பார்க்கலாம். மாறி மாறித்தானே வர்றீங்க. நீங்கள் எங்களை பார்த்து கேட்குறீங்க. ஏங்க நான் உங்களை கேட்குறேன், நீங்கள் ஆட்சியில் இல்லாத போது தனித்து நின்று ஜெயிக்க பார்க்கலாம். ஆட்சியில் இருக்கும்போது தானே தனித்து நிற்கிறீங்க. நீங்கள் மட்டும் ஆட்சியில் இல்லாத போது தனித்து நில்லுங்க, நான் ஒத்துக்கிறேங்க. ஆமாம், இப்படி தனிச்சு நில்லுங்க அப்படின்னு சொன்னது நான் இல்லைங்க, தேமுதிகவோட எம்எல்ஏ வெங்கடேசன். வணக்கம். ஒரு நடிகர் எவ்வளவு தூரம் பயணிக்க முடியும் அப்படின்றதுக்கு மைல்கல்லாம் அமையறதா விளம்பர படங்கள். உதாரணத்துக்கு சொல்ல போனா நம்மளோட ஷாருக் கான் அவர்கள் இன்னைக்கு உலகம் முழுக்க ஷாருக் கான் ஃபேமஸ் இருக்கிறதுக்கு ஒரு மிகப்பெரிய காரணம் அவர் நடிச்ச விளம்பர படங்கள்னு சொல்லிட்டே இருக்கலாம். அது மட்டும் இல்லாம விளம்பரதாரர்கள் இவ சொன்னா மக்கள் கேட்பாங்களா அப்படின்னு யோசிச்ச பிறகுதான் நம்ம கிட்டே வருவாங்க அந்த பிராண்ட் கூட. அது மட்டும் இல்லாம நம்ம ஒரு பிராண்டுக்கு ப்ரமோஷன் பண்ணும் பொழுது எனக்கு அதுல வருமானம் கிடைக்கிறத விட ஒரு தனி மதிப்பு கிடைக்கும். அதை நினைச்சு எனக்கு ரொம்ப கர்வமா இருக்கு. ஐஸ் பாலைஸ் கப்பைஸ் குச்சாய்ஸ் இந்த மாதிரி நல்லதோ கெட்டதோ விளம்பரத்துல எனக்கு ஒரு விளம்பரம் இருக்குங்க அப்படின்னு சொன்னது நான் இல்லைங்க, நடிகர் சூர்யா. ஐஸ் பாலைஸ் கப்பைஸ் குச்சாய்ஸ். விடாது கருப்புன்னு துரத்தி அடிக்குது இந்த நிலக்கரி சுரங்க முறைகேடு வழக்கு. ஆண்ட கட்சி ஆளும் கட்சின்னு எந்த விதமான வேறுபாடும் இல்லாம சிக்கிக்கிட்ட இந்த வழக்குல இப்ப முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங்க விசாரிக்க போறாங்களா? அதெல்லாம் சரிதான், அவர் பேசுவாரா? அதாங்க இன்றைய கருத்து சித்திரம். கார்ட்டூன். பண்ண சொல்லுப்பா. இந்த வெனிசுலா நாட்டுக்கு போகலான்னு ஒரு முடிவுல இருக்கேங்க நானு. நீ ஒண்ணுப்பா ஆனா ஒன்னும் அந்த நாட்டுக்கு போறேன் அந்த நாட்டுக்கு போறேன்னு ஏங்க ஏதாவது தக்காளி விலை கம்மியா கொடுக்குறாங்களாக்கு? அப்படிலாம் இல்லைங்க பண்ண. வெனிசுலா நாட்டுல தான் பாத்தீங்கன்னா இருக்கிற இந்த பெட்ரோல் டீசல் விலை ரொம்ப கம்மிங்களா. நினைச்சேன் ஏதோ ஒண்ணு அப்படித்தான் பண்ணுவேன்னு. ஏப்பா யார்கிட்ட காது குத்துற? பெட்ரோல் எங்க விலை கம்மியா கிடைக்கும் எனக்கு தெரியாதுங்கிறியா? அது எப்பவுமே வளைகுடா நாடுகள், இந்த துபாய் சவுதி அரேபியா அங்கதான்ப்பா கம்மியா கிடைக்கும். புதுசா ஒரு நாடை சொல்ற நீயே? இல்லங்க பண்ண, இப்ப நீங்க சொல்ற நாடுலாம் கம்மியா கிடைக்கும். ஆமா, ஏன்னா அங்கேயே உற்பத்தி ஆகுது. ஆமா சரிங்களா. ஆனா நான் சொல்ற நாடு நம்மள மாதிரி இறக்குமதி பண்ற நாடு. சரி சரிங்களா. ஆனா அங்க கூட அரசாங்க மானியத்துல விலை ரொம்ப கம்மியா கொடுக்குறாங்க. ஓ சரிங்களா. வெறும் 6 ரூபா தான் பண்ணாங்க பெட்ரோல் லிட்டரு. ஒரு லிட்டர் பெட்ரோல் 6 ரூபா தான். ஆமா, அவ்வளவு நினைச்சா கை கழுவலாம். என்ன அவ்வளவு ஈஸியா கிடைக்குது அந்த நாட்டுல. பாருப்பா. இருந்தாலும் பரமசிவா நம்ம நாட்டுல அப்படி கொடுக்க முடியாதப்பா. ஏன்னா அங்க மக்கள் தொகை கம்மியா இருக்கு. நம்ம நாட்டுல
நாட்டுல கோடிக்கணக்கான மக்கள் இருக்காங்க இல்லையா, அதனால கொஞ்சம் அதிகமா தான் இருக்கு. ஆனாலும் இந்த அளவுக்கு ஏத்தக்கூடாது. ஏன் இப்படி ஏத்தாங்கன்னா தெரிய மாட்டேங்குது. அதாவது இப்ப அடிக்கடி விலை ஏறுதுங்கிறது நீங்கள் மட்டும் இல்ல, நான் மட்டும் இல்ல, பொதுவா நாட்டுல எல்லாருமே ஃபீல் பண்றோம். ஏன்னா அந்த பெட்ரோல் டீசல் விலை ஏறும்போது எல்லாமே விலை ஏறுது. ஆமா இல்லையா? அப்ப இதுக்கு விலைக்கு முக்கியமான 3 காரணம். சரிங்களா? முதல் காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கச்சா எண்ணெய் விலை உயர்வு. அப்படித்தாப்ப சொல்றாப்பாங்க, சண்டை நடக்குது அதனால கச்சா விலை எண்ணெய் எல்லாம் உயருது அப்படிங்கிறாங்க. சரி, சண்டை நின்ன பிறகு விலை கம்மியாகும்ல? இல்ல, அது ஏத்த இறக்கம் இருக்கும், திடீர்னு கம்மியாகவும் செய்யும். அப்ப விலை கம்மி பண்றாங்க பெட்ரோல் டீசல்லாம். எங்கப்பா கம்மி பண்றாங்க? 10 ரூபாய் ஏத்துவாங்க, இறக்கும் போது 10 காசு தானே இறக்குறாங்க. அது உண்மைதாங்க. சரி விடுங்க, அது என்னவோ. ரெண்டாவது விஷயம் பாத்தீங்கன்னா இந்த ஆயில் நிறுவனங்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா வந்து லாபம் கரெக்டா பத்த மாட்டேங்குது, போதுமானதா இல்ல. அதனால வந்து கொஞ்சம் விலை ஏத்தலாம்னு சொல்லி இதுக்கு முன்னாடி இருந்த கவர்மெண்ட் கூட அவங்க கிட்டே கொடுத்துட்டாங்க, உங்க இஷ்டத்துக்கு நீங்க விலையை நிர்ணயம் பண்ணிக்கலாம்னு. மாசத்துக்கு கூட ஏத்துறாங்க. இப்ப இருக்க அரசாங்கமும் அதே மாதிரி கொடுத்துட்டாங்க. அவங்களுக்கு கட்டுப்படி ஆகாதனால விலை ஏத்திக்கிறாங்க. என்ன பரமசிவம் நீ இப்படிங்கிற? ஆனா பாத்தீங்கன்னா அவங்களுடைய ஆண்டு வருமானம் கணக்கு தாக்கல் பண்ணும்போது 100 கோடி 200 கோடி லாபம் நல்லா காட்டுறாங்க. ஆமா, இந்த எண்ணெய் நிறுவனங்களா. உண்மைதான். அது எப்படின்னு தான் புரிய மாட்டேங்குது. அதையும் தாண்டி இப்ப இது எண்ணெய் இதுல வந்து லாபம் இல்லன்னா புதுசா பெட்ரோல் பங்க்ல ஓபன் பண்ண கூடாதுல்ல? கேட்ட அலமோதுறாங்களா அனுமதி கேட்டு? அங்கங்க பெட்ரோல் பங்க்ல முளைச்சிட்டு தான் இருக்கு. அது எப்படின்னு தெரிய மாட்டேங்குது. இது ஒரு இது காரணம். ஆனா இதெல்லாம் தாண்டி மூணாவது முக்கியமான காரணம் ஒன்று இருக்குங்க. அது என்னங்கன்னா மத்திய அரசும் மாநில அரசும் போடக்கூடிய வரிகள். சரிங்களா? எவ்வளவு இருக்குன்னு நினைக்கிறீங்க வரி? வரி கொஞ்சம் கம்மியாக தானே போடுவாங்க. என்ன நம்ம நாட்டுக்குள்ள போடுறதானே? எவ்வளவு சும்மா சொல்லுங்க. என்ன ஒரு 5 ரூபா போடுவாங்களா? நீங்க வேற. அதாவது இந்த பெட்ரோல் வந்து க்ரூட் ஆயில், கச்சா எண்ணெய் வருது இல்லைங்களா, அது வாங்கிட்டு வந்து அதை சுத்திகரிப்பு பண்ணி அதை வந்து அந்த ஊர்ல அந்த நாட்டுல இருந்து வேற நாட்டுக்கு எடுத்துட்டு போறது, இது எல்லாமே சேர்ந்து சரிங்களா ஒரு 40 ரூபா வரும் பண்ண. மொத்தமே அவ்வளவுதான் வருங்க. பெட்ரோல் விலை 1 லிட்டர் விலை 40 ரூபா தான் வரும். ஆமா, இது எல்லா செலவும் சேர்ந்து அந்த பெட்ரோல் பங்கோட லாபமும் சேர்த்து ஒரு 40 ரூபா தான் வருங்க. சரிங்களா? அதுக்கு மேல இருக்க அந்த 35-36 ரூபா லாபம் இருக்கு பாருங்க, அந்த காசு அது பாத்தீங்கன்னா மத்திய அரசும் மாநில அரசும் போடுகிற வரிகள். சரிங்களா? அதுதான் ஏன் வரி போடுறாங்க அப்படின்னா இந்த பக்கம் பாத்தீங்கன்னா மானியம் கொடுக்குறாங்க. ஆமா, இந்த கேஸ் சிலிண்டருக்கு சரியா மானிய சிலிண்டர்கள் நமக்கு கிடைக்குது. அது மட்டும் இல்ல மண்ணெண்ணெய் நமக்கு மானிய விலையில கிடைக்கும். கண்டிப்பா. சரியா? இதெல்லாம் சேர்த்து பார்க்கும்போது தான் நமக்கு விலை அதிகமாகுது. கண்டிப்பா. ஒரு பக்கம் வரி போடுறாங்க, இன்னொரு பக்கம் மானியம் கொடுக்குறாங்க. இதுதான் ஏன்னு புரிய மாட்டேங்குது. இல்ல, இது எல்லாருக்குமே இருக்கு குழப்பம் தான். ஏன் வரியும் போட்டு மானியம் கொடுக்குறாங்கன்னா மானியம் கொடுத்தவங்க எல்லா வீட்லயும் கண்டிப்பா அது இருக்கு. கேஸ் சிலிண்டர் அப்புறம் சீமெண்ணங்கிறது மண்ணங்கிறது மாத்தி மாத்தி பயன்படுத்துறாங்க. இதுவோ அதுவோ கண்டிப்பா இருக்கும். சரிங்களா? அதை தாண்டி இது வரி போட்டாதான் கட்டுப்படி. சைத்த வரி போடுறாங்க. ஆனா அதுக்காக இந்த அளவுக்கு வரி போடக்கூடாது. அது ரொம்ப அதிகம். இது வரி எப்படின்னு பாத்தீங்கன்னா 100% வரி கிடைக்குன்னு வைங்க. ஒரு 100 ரூபா வரினா அதுல மானியமா அவங்க எடுத்து கொடுக்குறது வெறும் 6 ரூபா தான். சரிங்களா? அதிகபட்சம் 10 ரூபாய்க்குள்ள தான் பண்ண மானியம் கொடுக்குறாங்க. அப்ப அது கம்மி தானே? கண்டிப்பா கண்டிப்பா. ஆக மொத்தம் இந்த வரியை குறைச்சாங்கன்னு வைங்களா, பெட்ரோல் அழகா 50 ரூபாய்க்குலாம் கொடுக்குறாங்க பண்ண. நீ சொல்றது பரமசிவம் நல்லா தான் இருக்குது. ஆனா இது நீ வேற விதமா நீ பாத்தீங்கன்னா இது அரசாங்கம் ஏன் இப்படி பண்ணுது, வரியே அதிகமா போடுது, பெட்ரோல் விலைகளுடைய பொருட்களை ஏன் இந்த அளவுக்கு உயர்த்துறாங்க அப்படின்னு நீ வேற மாதிரி சிந்திச்சு பாத்தீங்கன்னா உண்மை தெரியும். ஏன்னா இப்ப எந்த ஒரு நாடா இருந்தாலுமே அந்த நாட்டோட ஏற்றுமதி தான் அதிகமா இருக்கணுங்கிறாங்க, இறக்குமதி கம்மியா தான் இருக்கணும் அப்படிங்கிறாங்க. அப்பதான் நாடு நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. ஏன்னா பாத்தீங்கன்னா பெட்ரோல் பொருட்கள் எல்லாமே முடிஞ்ச அளவுக்கு 90% இறக்குமதி தான் பண்றாங்க. ஆமா ஆமா. அப்படி பண்ணும்போது என்னன்னா நீ சொல்ற மாதிரி இந்த வரியே இல்லாம பெட்ரோல் கொடுத்தான்னு வச்சுக்குவேன், இப்ப நீ ஒரு நாளைக்கு எத்தனை கிலோமீட்டர் வண்டி ஓட்டுற? இப்போ நான் இங்கேருந்து ஊருக்கு போகணும் வைங்களா, குறைஞ்சது 50-100 கிலோமீட்டர் ஓட்டுறோம். அதாவது இப்போ பெட்ரோல் கிட்டத்தட்ட 80 ரூபா இருக்கும்போதே நீ இவ்வளவு ஓட்டுற, நீ வரியெல்லாம் இல்லாம 40 ரூபான்னு வச்சுக்கோ லிட்டர் பெட்ரோல், என்ன பண்ணுவேன்? அது ஓட்டுனேன் 100 கிலோமீட்டர் 200 கிலோமீட்டர் ஓட்டுவேன். இப்ப நீயே அந்த மாதிரி பண்ணும்போது நாட்டு மக்கள் அத்தனை பேர் அதே மாதிரி தான் பண்ணுவாங்க. ஆமாங்க பண்ண. அதனால இது பொருட்களோட மேல வரிகள் அதிகம் போடும்போது அவங்க பயன்படுத்துறது கம்மியாகு அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல தான் பண்றாங்க. நம்ம எங்க அதை கம்மி பண்றோம்? உண்மைதான். இப்ப ரோட்ல எங்க வாகனம் கம்மியா இருக்குது? இப்ப வந்து 50 ரூபா 20 ரூபாய்க்கு இருந்தப்ப பெட்ரோல் இருந்தப்ப எத்தனை வாகனங்கள் போச்சோ அதை விட 10 மடங்கால வண்டி போயிட்டு இருக்குது. உண்மைதான். ஒவ்வொரு அந்த வண்டி வருது இந்த வண்டி வந்து புதுசா இறக்கிட்டு தான் இருக்காங்க. நம்மளும் வாங்கிட்டு தான் இருக்காங்க. எல்லாமே அதிகமாயிட்டு தான் இருக்கு. அதே மாதிரி அந்த வரி போடுறதுனால வரி பணத்துல தான் வந்து நிறைய நலத்திட்டங்கள் கொடுக்குறாங்க. ஆமா, அது வந்து வரி வந்து அவங்களா வச்சுக்க போறது இல்லையா, அந்த வரி வாங்கி மத்த இலவச திட்டங்கள் சொல்றாங்க. அது மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் அரசாங்கம் பயன்படுத்துறது. ஏன்னா பெட்ரோல் பொருட்கள் பயன்பாடு கம்மியா இருக்கணும் அப்படிங்கிறத அந்த வரி போடுறது. அவ நம்மளும் சரியா அளவா பயன்படுத்திக்கணும். ஆமாமா. விலை அதிகமா அதையே குற்றம் சொல்லிட்டு இருக்க கூடாது. கண்டிப்பா. பாத்தீங்கன்னா சீனா போன்ற நாடுகள் எல்லாத்திலுமே வாரத்துக்கு ஒரு நாள் சைக்கிள்ல போகணும். அரசாங்க ஊழியர்களாகட்டும் அந்த மக்களாகட்டும் சொல்லி வாரத்துக்கு ஒரு நாள் சைக்கிள்ல வாங்க, அப்ப உடம்பு ஆரோக்கியமா இருக்கு, பெட்ரோல் பொருட்களுடைய பயன்பாடும் கம்மியாகும். ஒரு நாள் முழுவதும் நாடு ஊராக்கிற மக்கள் பயன்படுத்தினா எவ்வளவு மிச்சமாகும், எவ்வளவு பெரிய அது மாதிரிலாம் சீனா திட்டங்கள் கொண்டு வந்திருக்குது. அதே மாதிரி நம்மளும் முடிஞ்ச அளவுக்கு
ஒரு 4-5 பேர் ஒட்டுக்க போகிற மாதிரி இருந்தால் பஸ்ஸில் போகிறது, தனியாக போகிறோம்னா சைக்கிள் எடுத்துகிட்டு போகிறது, நடந்து போகிறது. ஒருத்தருக்குலாம் கார் எடுத்துட்டு போறாங்க. ஆமாம். எவ்வளவு செலவு. இங்க பக்கத்துல கடையில் உடனே பைக்கை ஸ்டார்ட் பண்றாங்க. ஆமாம். சிக்னல் போட்டு முறுக்குன்னு முறுக்குறாங்க. எவ்வளவோ இதெல்லாம் கொஞ்சம் கட்டுப்படுத்துறனால நம்மளும் ஓரளவுக்கு பெட்ரோலை சேமிக்கலாம். அடுத்த நாள் அறிவிப்பு என்ன வரப்போகுது, ஏது வரப்போகுது? இன்னைக்கு சட்டசபையை கலக்க போற பிரச்சனை எதுவோ, இன்னைக்கு நாடாளுமன்றத்தை முடக்க போற பிரச்சனை எதுவோ, வேடிக்கை, விளையாட்டு, சினிமா, கலாட்டா, ரகலைன்னு ஏகப்பட்ட மசாலாவோட ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டமா நாளைக்கும் நம்ம பேப்பர் தோசை வரப்போகுது. அது வரைக்கும் நம்ம புதிய யுகத்துல காத்துருங்க. தண்டனக்க.